ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 23 நடந்தது. அதில் மாவட்ட வாரியா எந்தெந்த தொகுதியில் யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த முறை நம்ம இந்த வீடியோவில் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். திருச்சி மாவட்டத்தில் 85.04% வாக்குகள் பதிவாயிருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 83.37% வாக்குகள் பதிவாயிருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 80.07% வாக்குகள் பதிவாயிருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் 76.07% வாக்குகள் பதிவாயிருக்குது. திருச்சி மாவட்டத்தில் 85.04% வாக்குகள் பதிவாயிருக்குது. மணப்பாறை சட்டமன்ற தொகுதி. மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் திருச்சி மாவட்டத்தில் திமுக கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியில் அப்துல் சமது, அதிமுகவில் PL விஜயகுமார், NTKல அட்வொகேட் அருணகிரி, TVKல R கதிரவன் ஆகியோர் போட்டியிட்டனர். மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 28,299 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 18,277 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 12,243 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இவருக்கு 2 பேருக்குமே கடுமையான போட்டி இருக்கு. இதுல R கதிரவன் அதிகமான வாக்குகளை பிரிக்கிறார். NTK சார்ந்த அருணகிரியும் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறார். அதனால மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இம்முறை அதிமுகவை சேர்ந்த PL விஜயகுமார் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுகல S துரைராஜ், அதிமுகல R மனோகரன், NTKல தர்மராஜ், TVKல S ரமேஷ் ஆகியோர் போட்டியிட்டனர். ஸ்ரீரங்கம் தொகுதியில் 2011 ஆண்டு 41,848 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 14,409 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 19,915 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. அப்ப ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை அதிமுக சேர்ந்த R மனோகரன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி திமுகல KN நேரு, அமமுகல தொட்டியம் ராஜசேகரன், NTKல புவனேஸ்வரி, TVKல G ராமமூர்த்தி ஆகியோர் போட்டியிட்டனர். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 7,179 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 28,415 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 85,109 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு திமுக சேர்ந்த KN நேரு அவருக்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. 2ஆம் இடத்திற்கு G ராமமூர்த்தி அவர்களுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. 2ஆம் இடத்திற்கு G ராமமூர்த்தி அவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுகல எண்ணிக்கோ இருதயராஜ், அதிமுகல K ராஜசேகரன், NTKல கிருஷ்ணசாமி, TVKல அதன் தலைவர் ஜோசப் விஜய் ஆகியோர் போட்டியிட்டனர். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 20,626 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 21,894 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 53,797 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் தொகுதி. ஜோசப் விஜய் TVK தலைவர் அவர் நிற்கிறாரு. ஸ்டார் தொகுதி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கோ எரிதராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த நிருபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. ஆயினும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இம்முறை ஜோசப் விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி. திமுகல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதிமுகல பா குமார், NTKல T ராஜேஷ், TVKல நவல்பட்டு S விஜி ஆகியோர் போட்டியிட்டனர். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு 4,205 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016 ஆண்டு 16,695 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021 ஆண்டு 49,697 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இம்முறை வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா வெற்றி வாய்ப்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு அதிகமாக உள்ளது. 2ஆம் இடத்திற்கு உண்டான போட்டி இருவருக்கும் இடையே கடுமையாக உள்ளது. 2ஆம் இடத்தை TVK சேர்ந்த
அவல்பட்டு எஸ் விஜய் பிடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. சட்டமன்ற தொகுதி லால்குடி சட்டமன்ற தொகுதி டிஎம்கேல டி பாரிவல்லல், ஏடிஎம்கேல லீமா ரோஸ், என்டிகேல என் மதன், டிவிகேல கேபி கிருஷ்ணன். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 7155 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 3837 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 16949 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. தொடர்ச்சியாக லால்குடி தொகுதியில் திமுக வெற்றி பெற்று வருகிறது. இந்த முறை லால்குடி தொகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேட்பாளர்ல அதிக பணக்கார வேட்பாளரான லீமா ரோஸ் அவங்க தொகுதியில் நீங்க ஆண்டு போட்டிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த போட்டியில அதே மாதிரி கூப்பா கிருஷ்ணன் அவர் பாத்தீங்கன்னா இந்த லால்குடி தொகுதியில மிகவும் பிரபலமானவர். இம்முறை லால்குடி தொகுதியில லீமா ரோஸ் அவர் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி. மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில திமுக சி கதிரவன், அதிமுக கூட்டணி கட்சியான சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் கட்சியில ஆர்வி பரதன், என்டிகேல ஆர் தேன்மொழி, டிவிகேல பி சரவணன் ஆகியோர் போட்டியிட்டனர். மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 19190 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 7522 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 59618 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் சி கதிரவன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. 2ஆம் இடத்திற்கு டிவிகே சரவணன் வர அதிக வாய்ப்புகள் உள்ளது. முசிறி சட்டமன்ற தொகுதி. முசிறி சட்டமன்ற தொகுதியில் திமுக கருணை ராஜா, அதிமுக என் யோகநாதன், என்டிகேல பாகியலட்சுமி, டிவிகேல எம் விக்னேஷ் ஆகியோர் போட்டியிட்டனர். முசிறி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 43791 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2016ஆம் ஆண்டு 32087 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 26836 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. முசிறி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை அதிமுக சேர்ந்த என் யோகநாதன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. துறையூர் சட்டமன்ற தொகுதி. துறையூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல லெனின் பிரசாத், அதிமுக சரோஜா, என்டிகேல கௌசல்யா சுரேஷ், டிவிகேல எம் ரவிசங்கர் போட்டியிட்டனர். துறையூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 10935 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 8068 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 22071 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த முறை துறையூர் சட்டமன்ற தொகுதியில் டிவிகேவோட வாக்கு அதிகமாக இருக்கு. சரிங்களா, அவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி என்டிகேவோட தாக்கமும் அதிகமாக இருக்கு. அதாவது துறையூர் சட்டமன்றத்தில் இந்த முறை அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 80.07% வாக்குகள் பதிவாகி உள்ளன. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி. திமுக கோவிஷெலியன், அதிமுக இளமதி சுப்பிரமணியன், என்டிகேல திவ்யா பாரதி, டிவிகேல எஸ் பிரபாகரன் ஆகியோர் போட்டியிட்டனர். திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 394 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 532 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 10680 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த முறை திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சேர்ந்த கோவிஷெலியன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சாக்கோட்டை கா அன்பழகன், தமிழ் மாநில காங்கிரஸ்ல MRK அசோக்குமார், நாம் தமிழர் கட்சி எம் ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தில் ஆர் வினோத் போட்டியிட்டனர். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் 2011இல் 1272 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 8457 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 21383 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை வெற்றி வாய்ப்பு திமுக சேர்ந்த சாக்கோட்டை கா அன்பழகனுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. 2ஆம் இடத்திற்கு ஆர் வினோத் அவர்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. 2ஆம் இடத்துல டிவிக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பாபநாசம் சட்டமன்ற தொகுதி. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் IUML ஷாஜகான், அதிமுக டி சண்முக பிரபு, என்டிகேல அனிஷ் பாத்திமா, டிவிகேல யு அசாருதீன் ஆகியோர் போட்டியிட்டனர். பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 18007 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 24365 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு
16,273 வாக்கு வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில வாக்குகள் அதிகமாக பிரியுது. வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வாக்குகள் அதிகமாக பிரியுது. அதனால பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில இம்முறை அதிமுகவை சேர்ந்த டி சண்முகபிரபு வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. திருவையாறு சட்டமன்ற தொகுதி. திருவையாறு சட்டமன்ற தொகுதியில திமுக துரை சந்திரசேகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கார்த்திகேயன், என்டிகேல செந்தில்நாதன், டிவிகேல எம் மணிகண்டன் ஆகியோர் போட்டியிட்டனர். திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 12,962 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 16,343 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 53,650 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் இம்முறை திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. இரண்டாம் இடத்தை பிடிப்பதற்கு எம் மணிகண்டன் அவர்களுக்கு வாய்ப்பு சாதகமாக உள்ளது. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சன் ராமநாதன், அதிமுக கூட்டணி பாஜக கட்சியில கருப்பு முருகானந்தம், என்டிகேல புலவர் கிருஷ்ணகுமார், டிவிகேல விஜய் சரவணன் ஆகியோர் போட்டியிட்டனர். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 7,329 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 26,874 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 47,149 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் சன் ராமநாதன், திமுக சேர்ந்த சன் ராமநாதன் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. இரண்டாம் இடத்திற்கு விஜய் சரவணன் அவர்கள் வர அதிக வாய்ப்புகள் உள்ளது. இரண்டாம் பிடிக்க டிவிகே அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் திமுக ஆர் வைத்தியலிங்கம், அதிமுக எம் சேகர், என்டிகேல எஸ் திருமுருகன், டிவிகேல கே அரவிந்த் ஆகியோர் போட்டியிட்டனர். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 32,644 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 3,645 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 28,835 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. இந்த முறை ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆர் வைத்தியலிங்கம் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக கே அண்ணாதுரை, அதிமுக சி வி சேகர், என்டிகேல கண்ணன், டிவிகேல சி மதன் ஆகியோர் போட்டியிட்டனர். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 8,779 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 12,358 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 25,269 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சி வி சேகர் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. பேராவூரணி சட்டமன்ற தொகுதி. பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் திமுக என் அசோக்குமார், அதிமுக கோவி இளங்கோ, என்டிகேல எம் புவனா, டிவிகேல சந்திரகாண்டிபன் ஆகியோர் போட்டியிட்டனர். பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 7,194 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 995 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 23,503 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை திமுக வேட்பாளர் என் அசோக்குமார் அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 83.37% வாக்குகள் பதிவாயிருக்குது. கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் எம் சின்னதுரை, அதிமுக கூட்டணி கட்சியான பாஜக சி உதயகுமார், என்டிகேல நதியா தமிழ்ச்செல்வன், டிவிகேல என் சுப்பிரமணியன் ஆகியோர் போட்டியிட்டனர். கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 19,699 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 3,047 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 12,721 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. இம்முறை கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இரண்டாம் இடத்திற்கு என் சுப்பிரமணியன் அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இரண்டாம் இடத்துக்கு போட்டியாருன்னா சி உதயகுமார், பாஜகவுக்கும் டிவிகேக்கும் அதிகம் இருக்கு. அதுல டிவிக்கு இரண்டாம் இடம் பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. விராலிமலை சட்டமன்ற தொகுதி. விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் திமுக செல்லப்பாண்டியன், அதிமுக டாக்டர் சி விஜயபாஸ்கர், என்டிகேல சத்யலட்சுமி, டிவிகேல பி முருகன் ஆகியோர் போட்டியிட்டனர். விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 39,309 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 8,447 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 23,598 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. இந்த முறை விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வை முத்துராஜா, அதிமுக கூட்டணி கட்சியான பிஜேபியில் என் ராமச்சந்திரன், என்டிகேல எழிலரசி, டிவிகேல கே ஷரீப் ஆகியோர் போட்டியிட்டனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி 2011ஆம் ஆண்டு 3,101 வாக்குகள் வித்தியாசத்தில்
கம்யூனிஸ்ட் பார்ட்டி வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 2084 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 13,001 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த வை முத்துராஜா வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. இரண்டாம் இடத்திற்கு டிவிகே கட்சி வேட்பாளர் கே எம் ஷரீப் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இரண்டாம் இடம் பெற திருமயம் சட்டமன்ற தொகுதி. திருமயம் சட்டமன்ற தொகுதியில் திமுக எஸ் ரகுபதி, அதிமுக பி.கே. வைரமுத்து, என்டிகேல லட்சுமி சீனிவாசன், டிவிகேல சி சிந்தாமணி ஆகியோர் போட்டியிட்டனர். திருமயம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 31,135 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 766 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 1,382 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை திருமயம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பி.கே. வைரமுத்து அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சி.வி. மெய்யநாதன், அதிமுக தன விமல், என்டிகேல ஆர் ராஜாராமன், டிவிகேல துரை கந்தசாமி ஆகியோர் போட்டியிட்டனர். ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 5,127 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 9,941 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 25,847 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. ஆலங்குடி சட்டமன்றத்தில் இந்த முறை மீண்டும் திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது. சி.வி. மெய்யநாதன் அவருக்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி. திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல டி. ராமச்சந்திரன், அதிமுக கூட்டணி கட்சியான பிஜேபியில கவிதா ஸ்ரீகாந்த், என்டிகேல முத்துலட்சுமி செல்வரத்தினம், டிவிகேல ஜே. முகமது பர்வேஷ் ஆகியோர் போட்டியிட்டனர். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 16,656 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 2,291 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 30,893 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இந்த ஆண்டு இந்த முறை அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் டி. ராமச்சந்திரன் அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் 76.07% வாக்குகள் பதிவாகிருக்கு. காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. இது ஒரு நட்சத்திர தொகுதி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இதில் போட்டியிடுறாரு. இந்த தொகுதியில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல எஸ். மாங்குடி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தேர்போகி பாண்டி, என்டிகேல சீமான், டிவிகேல டி.கே. பிரபு ஆகியோர் போட்டியிட்டனர். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 18,900 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 18,283 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 21,589 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்றது. இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாம் இடத்துக்கு தான் போட்டி அதிகமாக இருக்கு. இந்த மூன்று பேருக்கும் யார் இரண்டாம் இடம் பிடிப்பது என்ற போட்டி அதிகமாக உள்ளது. வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் வேட்பாளர் எஸ். மாங்குடி அவர்களுக்கு அதிகமாக உள்ளது. ஏன்னா டி.கே. பிரபு இந்த தொகுதியில் பிரபலமான நபர், தேர்போகி பாண்டி அவரும் பிரபலமான நபர், அதே மாதிரி சீமான் அவர்களும் பிரபலமான ஒரு நபர். ஸோ அப்ப இவங்க மூணு பேருக்கும் இரண்டாம் இடத்திற்கு போட்டி உள்ளது. முதலிடத்தில் எஸ். மாங்குடி அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக பெரிய கருப்பன், அதிமுக கூட்டணி கட்சியான பிஜேபியில கே.சி. திருமாறன், என்டிகேல ரம்யா மோகன், டிவிகேல சீனிவாச சேதுபதி ஆகியோர் போட்டியிட்டனர். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 1,584 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 42,004 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 37,374 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. ஸோ அப்போ திருப்பத்தூர் தொகுதியில் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று வருது. இந்த முறை திருப்பத்தூர் தொகுதியில் மீண்டும் திமுக வெற்றி பெற பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. இரண்டாம் இடம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாம் இடம் பிடிப்பதற்கு டிவிகேவுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இரண்டாம் இடம் பிடிப்பதற்கு டிவிகேக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. சிவகங்கை சட்டமன்ற தொகுதி. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான முக்குளத்தூர் புலிப்படை கட்சியில கருணாஸ், அதிமுக பி.ஆர். செந்தில்நாதன், என்டிகேல இந்துஜா ரமேஷ், டிவிகேல குழந்தை ராணி நாச்சியார் ஆகியோர் போட்டிட்டாங்க. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 4,382 வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் வென்றது. 2016ஆம் ஆண்டு 6,636 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வென்றது. 2021ஆம் ஆண்டு 11,253 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிமுகவை சேர்ந்த பி.ஆர். செந்தில்நாதன் அவர்களுக்கு அதிகமாக உள்ளது. மானாமதுரை சட்டமன்ற தொகுதி. மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் திமுக தமிழரசி ரவிக்குமார், அதிமுக கூட்டணி கட்சியான பிஜேபியில பொன் வி. பாலகணபதி,
என்டிகேல சண்முகப்பிரியா, டிவிகேல டி இளங்கோவன் ஆகியோர் போட்டியிட்டனர். மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு 16,020 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு 14,889 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 2021ஆம் ஆண்டு 14,091 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு திமுக வேட்பாளரான தமிழரசி அவர்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. இரண்டாம் இடம் பிடிப்பதற்கு டி இளங்கோவன் அவர்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. சோ இந்த பதிவில் நம்ம இந்த தேர்தலில் யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொன்னோம். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். உங்களை மாதிரி நானும் வெயிட்டிங். அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.